வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் எப்படி கிரெடிட் கார்டு வாங்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸில் நீங்களே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் கிரெடிட் கார்டை ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஓகேவா? சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் ஜாயினிங் ஃபீஸு கிடையாது. அடுத்து ஆனுவல் ஃபீயும் கிடையாது. ஆனுவல் ஃபீனா என்ன அப்படின்னா வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 100-200 நம்ம கட்டுவோம்ல, அந்த மாதிரி வந்து இதில் எதுவுமே கிடையாது. லைஃப் லாங்காக ஃப்ரீயாகவே வச்சுக்கலாம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், லைஃப் டைமாக ஃப்ரீ தான் அந்த கார்டு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 9% பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு 9% இன்ட்ரெஸ்ட்டு ஸ்டார்டிங். அடுத்து 10x ரிவார்ட்ஸ் வந்து தராங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா கிரெடிட் கார்ட்ஸ்லேயும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து தருவாங்க அதிகமாக, நம்ம ஒரு டைமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது. இதில் 10 மடங்கு தருவாங்க. எப்போ அப்படின்னா உங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு உங்களுக்கு 10 மடங்கு வந்து ரிவார்டு வந்து கிடைக்கும். அடுத்து 3x ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் யூபிஐ எக்ஸ்பென்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க, உங்கள் ஆதார் கார்டில் எப்போ இருக்கோ அதே மாதிரி. அடுத்து டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க, அதுவும் ஆதார் கார்டில் எப்போ இருக்கோ அதே மாதிரி. மொபைல் நம்பரு ஆதார் கார்டில் லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பரே கொடுத்துக்குங்க. இப்போ ஓடிபி ஜென்ரேட் பண்ணோன்னே ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரி பண்ண சொல்லுவாங்க, அக்ரி பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பேன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கீழே உங்களோட கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, அதாவது கரண்ட்டில் இப்போ நீங்கள் இருக்க இடத்தோட அட்ரஸ். ஓகேங்களா? அடுத்து கீழே பின்கோடு கேட்பாங்க, அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தவொடனே உங்களோட ஆக்குபேஷன் கேட்பாங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு, அதாவது என்ன மாதிரி வேலை அப்படின்னு. சேலரிட் பர்சனா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்னு. நான் சேலரிட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்புறம் நான் என்ன கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு அந்த கம்பெனியை கொடுத்துக்கிறேன். அடுத்து நெட் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க, மந்த்லி டேக் ஹோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இன்கம் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அடுத்து ஆல்ரெடி ஹேவ் அ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா ஆமான்னு சொல்லி ஓகே கொடுப்போம். கொடுத்த உடனே என்ன கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்துக்கலாம். அப்புறம் கார்டோட வேரியண்ட் என்ன வேரியண்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து அதோட லிமிட் கேட்குறாங்க, கிரெடிட் லிமிட்டு. ஸோ கிரெடிட் லிமிட்டு உங்கள் கார்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த லிமிட்டை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் அதை டிசேபிள் கூட பண்ணி விடலாம், தேவையில்லை, சும்மா கொடுத்து வச்சுக்கிறதான். அடுத்து நம்ம இப்போ ஓரளவு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சில கார்ட்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மில்லியனியா தான். சரியா? ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீஸ் வந்து 0, ஆனுவல் ஃபீஸும் 0, கிரெடிட் லிமிட் வந்து ஸ்டார்டிங்கில் 50,000. நம்ம ஸ்டார்ட் கொடுத்துருவோம். இதுக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன பேங்க்கோ அந்த பேங்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு பேங்க்கு, ஓகேவா? நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பேங்க்கு, அந்த பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பேங்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு, ஸோ அந்த டாக்குமெண்ட்டை இங்கே அப்லோட் ஹியர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி விட்ருங்க. இவ்வளோ தான். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்க அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப்பில் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா அதை இஸ் யுவர் ஃபைல் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் அப்படின்னா அதை எஸ் கொடுத்து அது என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு தான் வரும். அது என்ன பாஸ்வேர்டு இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா அந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு நார்மலாக அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ நேம் ஆன் கார்டு, உங்களோட கார்டில் என்ன நேம் இருக்கணும் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்சனல் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய கரண்ட் ரெசிடென்ஸ் ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து சொந்த வீடா இல்லை ரெண்டட் ஹவுஸான்னு கேட்குறாங்க. ஓன் கொடுத்துக்கலாம். இந்த 2 டிக்கையும் கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, லேண்ட்மார்க்கு, பின்கோடு, ஆஃபீஸோட இமெயில் அட்ரஸ்ஸு, எஸ்டிடி கோடு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் போட்டு சப்மிட் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
உங்களோட கார்டை எங்கே நாங்கள் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஃபீஸில் இருப்பீங்க அப்படின்னா ஆஃபீஸ்லேயே அந்த அட்ரஸ் கொடுத்து அங்கேயே வாங்கிக்கலாம். இல்லை வீட்டிலேயே கொடுத்துருங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் அட்ரஸ்னால் வீட்டு அட்ரஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் பர்சனல் இமெயில் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல நம்மளுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. என்ட்ரு பண்ணிக்குவோம். என்ட்ரு பண்ணனே ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி சப்மிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டு ஸ்டெப்பு வீடியோ கால் கேஒய்சி. ஸோ ஏஜென்ட்டோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வீடியோ கால் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கையில் இப்போ பேன் கார்டு இருக்குது அப்படின்னா கண்டினியூ நோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை பேன் கார்டு கையில் இல்லை, வீட்டில் இருக்குது, இன்றைக்கி முடியாது, நாளைக்கு கழிச்சு தான் என்னால் வந்து வீடியோ கேஒய்சி பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கெடியூல் பண்ணிடுங்க. என்ன தேதி என்ன டைம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. டைம் வந்து டிலே பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பேன் கார்டு கையில் இருக்குது அப்படின்னா இன்றைக்கே பண்ணிடுங்க. இன்றைக்கி இல்லை அப்படின்னா என்ன டேட்டுக்கு நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஆதார் நம்பர் அப்புறம் என்ட்ரு பண்ணோடனே ஆதார் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி சப்மிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ஆக்சஸ்ஸு, கேமரா ஆக்சஸ்ஸு எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. பேன் கார்டை திருப்பி சொல்கிறாங்க. பேன் கார்டை கையில் இருக்குது அப்படின்னா ரெடி கொடுத்துருங்க அப்படின்னு. சரி, நான் ரெடி கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனும் ஒரு நல்ல பேக்ரவுண்டும், அதாவது பின்னாடி யாரும் இல்லாத மாதிரி ஒரு செவத்து பக்கத்தில் போய் உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு ஏஜென்ட்டோட கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனவுடனே அவங்க நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை திருப்பி கேட்பாங்க கரெக்டாக அப்படிங்கிறத. வேறு ஒன்றும் பெருசாக வீடியோ கேஒய்சியில் கேட்க மாட்டாங்க நண்பா. ஓகேவா? இப்போ வீடியோ கேஒய்சி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூவுக்கு போயிடும். நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1 or 2 days வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல காமிச்சிருப்பேன். அந்த இடத்துல தான் வரும் அப்படின்னு ப்ளர் பண்ணி வந்திருக்கும். சரிங்களா? அதான் அப்ளிகேஷன் நம்பரு. போட்டவுடனே ஓடிபி வந்திருக்கும். நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி என்ட்ரு பண்ணி நம்மளோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே டிக் ஆகிக்கிட்டே வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் நமக்கு டெலிவரிக்கு வந்துடும். நம்மளோட கார்டு வீட்டுக்கு வந்துடும்.